அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதும் விசேஷமான அமைப்பாக காணப்படும். பசுமாடுகளுக்கு சிறப்பாக ஒரு அமைப்பாக வெள்ளிக்கிழமையில் உணவு வைக்க மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் ஏற்படுத்தும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண சளி தொந்தரவு, மூச்சு விடுவதற்கு கூட டாக்டரை போய் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அலட்சியப்படுத்தாதீர்கள். மூச்சு பயிற்சி அதிகமாக செய்வது கும்பத்துக்கு நல்லது நடக்கும். ஒவ்வாமை மருந்தால் அலர்ஜி ஏற்படும். உணவு அந்த சீ ஃபுட்ஸ் என்று சொல்வார்கள், அதை சாப்பிடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த அடுத்த 45 நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல இடத்துல சாப்பிடுங்க. அப்புறமா செல்வி சொன்னார் நடந்ததுன்னு கமெண்ட் போடாதீங்க. இந்த நேரத்தில் இது நடக்கும் என்று ஜோதிடத்தில் காட்டுகிறது. அதே சமயம் முருகர் வழிபாடு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் இந்த உபத்திரத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடல் கேட்க கேட்க தைரியம், நம்பிக்கை, அனுகூலங்களும் கெடுதலெல்லாம் மாறி ஏற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய நல்லது. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது, சுபகாரியத்தில் அமைப்புகள் ஏற்படுவது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தேக ஆரோக்கியத்தில் ஒவ்வாமை ஒவ்வாமை ஒவ்வாமை.